நாங்கள் இப்போது இலத்திரனியல் விருதாள்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு 5வது வீடியோ விருதாளை பயன்படுத்தி வரைவுகளை தயாரிப்பதை பற்றி இல்லை. உங்களோட புக்குக்கு போனேன்டா 10ஆம் ஆண்டு அதில் 258ஆம் பக்கம் விருதாளை பயன்படுத்தி வரைவுகளை தயாரித்தல் என்று. வரைவுகள் என்றால் நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்தக்கொள்ள, அதாவது இலத்திர விருதாளில் நாங்கள் டைப் பண்ணக்கூட டேட்டாகளை தானே நாங்கள் டைப் பண்ணுவோம், தரவுகள். அப்போ இந்த தரவுகளை கொண்டு இந்த ஒருத்தருக்கு யூஸருக்கோ யாருக்கோ சில நேரம் அந்த தரவுகளை கொண்டு அதை ஐடென்டிஃபை ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்த்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. ஆகவே அதை நாங்கள் ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் அதை காட்டு தான் இந்த வரைவுகளோட பிரயோகம். ரைட், இகின வரைவுகள் உங்களோட சிலபஸில் இருக்குது 5 வரைவுகள் அவங்க சந்திக்கலாம். ரைட், நாங்கள் இப்போ அந்த 5 வரைவையும் ஒரு உதாரணத்தை வச்சுக்கொண்டு எப்படி செய்யலும் என்றதை பார்ப்போம். ரைட், இதில் இந்த செயற்பாட்டை கொண்டே தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறது. அதாவது உங்களுக்கு 258ஆம் பக்கத்தில் இருக்கிற செயற்பாடு. அதில் அட்டவணை 7.17 காட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு வரைவுக்கும் பொருத்தமான உதாரணங்கள் இவ்விரண்டை தருக நீக்குது. ரைட், நான் இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டை வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு உதாரணத்தை நான் விளங்கப்படுத்த போகிறேன். இதில் இவ்விரண்டு சொல்கிறேன்டா நீங்களும் வீட்டில் ஒன்றை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட், என் ஸ்லைடுக்கு போகிறேன்டா. முதல்ல விரிதாள்களை பயன்படுத்தி வரைவுகளை தயாரித்தல்ல முதலாவது ஸ்லைட் நிரல் வரைவு. அது கொலம் சார்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்தை இன்னொரு கொலம் சார்ட்டை நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். அப்போ இந்த கொலம் சார்ட் பார்த்தா உங்களுக்கு விளங்கும் அதை எப்படி வரும், ஒரு பார் சார்ட் மாதிரி அந்த ஃபார்மேட்டில் ஈக்கியது. ரைட், அப்போ இது மாதிரி உங்களுக்கு உங்களோட டேட்டாகளை காட்டணும் என்றால் அதை எப்படி அமைக்கலும் என்பதை இப்போ பார்ப்போம். ரைட், அதுக்கு நான் ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு எக்ஸல் ஷீட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட், இதில் அது அந்த உதாரணத்தை நான் டைப் பண்ணிக்குது. மாணவர்களோட பெயரும் சில பாடங்களும் அதோட கூட்டுத்தொகையும் கண்டிக்குது. நான் பெர்சன்டேஜ் நான் உருவாக்கி வச்சு கொண்டிருக்குது. இதுக்கு ஃபார்முலா போடுறது இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ரைட், நாங்கள் இப்போ கொலம் சார்ட்டில் இந்த மாணவர்களோட பெயர்கள் வரணும். இந்த ஒவ்வொரு மாணவர்களும் இந்த பாடங்களில் எடுத்த புள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொலம் சார்ட்டை நாங்கள் உருவாக்குவோம். ஆகவே அதை எப்படியும் செய்யணும்னு பார்ப்போம். நான் முதல்ல A1 என்ற களத்தை தெரிவு செஞ்சேன். அதாவது எனக்கு தேவை இந்த மாணவர்கள் பெயர்கள் அனைத்தும் தேவை. அடுத்து இந்த பாடங்களோட பெயர்களும் தேவை, இந்த பாடங்களோட மார்க்ஸும் தேவை, கூட்டுத்தொகை எனக்கு தேவை இல்லை. ஆகவே எனக்கு தேவையான இந்த செல்களை மட்டும் நான் செலக்ட் பண்ணணும், அதாவது தெரிவு செய்யணும். நான் இப்படி ஒரு தெரிவு செய்வேன். ரைட், நான் இது லிப்ரிஆஃபீஸ் கால்கில் நான் இது செய்கிறதுனால இந்த மெத்தடில் நான் போகிறேன். நீங்கள் மைக்ரோசாஃப்டில் ஆஃபீஸ் எக்ஸலில் செய்கிறேன்டா அதுக்கான படிமுறை உங்களோட புக்லேயே தந்திக்கு உங்களுக்கு பார்க்கலாம். ரைட், கால்குலே என்றால் இன்சர்ட் கிளிக் பண்ணி அதில் சார்ட்டை நிற்கும், அதை கிளிக் பண்ணியாச்சு. ரைட், இப்படி சார்ட் உருவாக்கல பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கே இது சார்ட்டில் இந்த சார்ட் விசார்ட்டில் பார்க்கணும். உங்களுக்கு வரைவுகள வகைகளில் காட்டிக்குது. உங்களோட சிலபஸ்லேயே 5 வரைவுகள், ஆனால் அதை விட கூடுதலான வரைவுகள் இந்த கால்க் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு இருக்குது. உதாரணமாக 10 வரைவுகள் இன்னும் காட்டிக்குது. அவங்க உங்களுக்கு தேவையான மாதிரி பயன்படுத்துறதுக்கு. ஆனால் உங்களோட சிலபஸ்லேயே தான் இருக்குது. ரைட், குளம் வரைவு தான் நான் இப்போ வரைய போகிறதுனால நான் குளம் வரைவு தெரிவு செஞ்சாச்சு. அதில் இன்னும் 3D லுக் இருக்குது. அந்த 3D லுக்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டால் அது வரைவுண்ட அந்த டிசைனிங் மாறிடும். நான் கிளிக் பண்ணிட்டால் இது பாருங்கள், வரைவு கொஞ்சம் 3D மாதிரி வருது. ஏன்னா உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு தெரிவு செய்யணும். சிலிண்டர் வடிவத்தில் வரணுமெண்டா, அது ரவுண்டாக வரணுமெண்டா அப்படியா. நான் இப்போ சிலிண்டர் மெத்தடில் நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு அது நெக்ஸ்ட்டில் டேட்டா ரேஞ்ச் கேட்டிக்குது. ஏற்கனவே அது வந்திக்குது. ஒரு ஷீட்டை
டேட்டா ரேஞ்ச் தந்திக்குது. அது ஏற்கனவே நாங்கள் செலக்ட் பண்ணது தான் இனம் வந்துக்குது. ரைட், நாங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ணதுனால இது தேவை இல்லை, இதை மாற்றம் செய்ய தேவை இல்லை. ஆகவே நான் அதை நெக்ஸ்ட் போகிறேன். ரைட், இதில் சொல்லிக்குது டேட்டா சீரீஸ் கணிதம் விஞ்ஞானம் ஒவ்வொரு பாடங்களும் இருக்குது. அதாவது XY அச்சுக்களில் என்னென்ன வரணுமென்றது. ரைட், அடுத்தது அந்த ஒவ்வொரு பாடங்களுக்கான கலர்கள், இது பாடங்கள்ன்ற கலர் தான் இன்னும் டேட்டா சீரீஸில் காட்டி. சரி, இதில் ஒன்றும் மாற்றம் செய்ய தேவையில்லை, எனக்கு தேவையான மாதிரி ஒரு வந்திருக்கு. அது மாதிரி நெக்ஸ்ட் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது டைட்டில் கொடுக்க இயலும். டைட்டில் ஏதாவது டைப் பண்ணணுமெண்டா இது உங்களோட இந்த ஸ்கூல்ட கிரேட் 10 உள்ளாட மார்க்ஸ் என்று சொல்லணும்னால் நான் போடுறேன் BMV கிரேட் 10 எல்லாமே தேர்ட் டேர்ம் மார்க்ஸ் உங்களுக்கு தேவையானது போடலாம். ரைட், அடுத்து இதில் சொல்லிக்குது டிஸ்பிளே லெஜெண்டுன்றதுல இந்த லெஃப்ட் ரைட் இருக்குது. அது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிட்டால் அது ஏற்ற மாதிரி மாற்றி அவர் காட்டும். லெஃப்ட் என்றால் பாருங்கள், ஈன வச்சது அந்த கணிதம் விஞ்ஞானம்ன்றது லெஃப்ட்டுக்கு வந்தாச்சு. டொப்புக்கு டொப்புன்னு போட்டுட்டால் அதெல்லாம் டொப்பில் காட்டுறோம். ரைட், உங்களுக்கு வேண்டிய மாதிரி அதில் மாற்றி போடுவோம். ரைட், ஒரு ஃபினிஷ் பண்ணினா பாருங்கள் BMV கிரேட் 10 மார்க்ஸ் நான் இப்போ கோலம் சார்ட்னு உருவாக்கி காட்டியாச்சு. இப்போ நீங்கள் நினைக்கும் அது உங்களோட டேபிளுக்கு, அதாவது ஹெல்ப் சாஃப்ட்வேரால் முன்னுக்கே வந்து நிற்குது. இதுக்கு தேவையான இடத்துக்கு எப்படியே மாற்றி கொள்வது. ரைட், நான் அதை கிளிக் பண்ணி எனக்கு நான் இப்படி பிடிச்சி இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலும் வேண்டிய இடத்துக்கு. சரி, அதே மாதிரி இதை பெருசு சிறுசாக்கவும் இயலும், அது சிறுசாக்கவும் இயலும். ஆகவே உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த விஷயத்தை இதை செஞ்சு கொள்ள இயலும். ரைட், நான் இப்போ கொலம் சார்ட் எடுத்து நாங்கள் இப்போ பார்த்தாச்சு. நான் இப்போ இதை டிலீட் பண்ணிக்கிறோம், அடுத்ததுக்கு போகிறது. அடுத்த ப்ரெசன்டேஷனில் நாங்கள் பார்க்குறது சலாகை வரப்பு, அது பார் சார்ட். கொலம் சார்ட்டே தான், கொலம் சார்ட் எக்ஸ்ஹெச்சில் தான் அந்த இது வந்த மாதிரி இல்லை YHல் வரக்கூடிய மாதிரி உருவாக்குது. ரைட், அதையும் நாங்கள் இதே உதாரணத்தை செய்கிறது அமைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். வரைவுகளுக்கு இந்த நான் ஏற்கனவே செஞ்சு கொண்டிருக்கிறது போனால் அதில் நான் இப்போ பார் சார்ட்டுன்னு உருவாக்குறேன். ஆகவே செலக்ட் பண்ணுறதுல ஒரே மாதிரி தான், எனக்கு கூட்டுத்தொகை தேவையில்லை. இது வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் சார்ட், அதில் பார் சார்ட்டு நான் கிளிக் பண்ணியாச்சு. பாருங்கள், நீங்கள் கிளிக் பண்ணக்குள்ளே அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரிவியூவை காட்டுறார். நீங்கள் நினைக்கிறேன்டா இதுதான் உங்களுக்கு தேவையான ப்ரிவியூ இதுதானுண்டா, உங்களுக்கு நெக்ஸ்ட் எங்கேயும் போக தேவையில்லை, நெக்ஸ்ட்னு போக தேவையில்லை, ஏற்கனவே உங்களுக்கு டிரெக்டாக ஃபினிஷ் கொடுக்கலாம். சரி, அப்போ அந்த கிராஃப் வந்தாச்சு உங்களுக்கு. சரி, நாளைக்கு இந்த கிராஃபை கீழே இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் நினைக்கிறது சரி, நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேனே, இதுக்கு ஒரு தலையங்கத்தை போட்டு கூட எனக்கு கீழே போடுறது. எப்படி நான் இந்த தலையங்கத்தை போட்டுருவேன்? ரைட், நீங்கள் இப்போ இந்த கிராஃபுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி ரைட் இன்சர்ட் டைட்டில், நீங்கள் இந்த கிராஃபை டபுள் கிளிக் பண்ணி அது பிறகு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அது ஃபஸ்ட்டுக்கு அந்த கிராஃபை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இன்சர்ட் டைட்டிலில் நீங்கள் ஏதாவது ஒன்று டைப் பண்ணினால் நான் போட்டேன் BMV டைட்டில் அது போட்டு ஓகே. ரைட், அது அப்பியர் ஆகணும். சரியா, அப்போ இந்த விஷயம் இந்த பார் சார்ட்டும் எப்படி செய்கிறத நாங்கள் இப்போ பார்த்தாச்சு. ரைட், நான் இதை பற்றி ரீட் பண்ணி போடுறேன்.